ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை யூஸ் பண்றதுனால நிறைய நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. என்னென்ன நல்லது கெடுதல் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்க யூஸ் பண்றதுனால சில்லறை எங்கேயுமே கொண்டு போக தேவையில்லை. ஈவன் நீங்க 5 ரூபாய்க்கும் பே பண்ணலாம், 10 ரூபாய்க்கும் பே பண்ணலாம், 500 ரூபாய்க்கும் பே பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன நடக்குது, கவர்மெண்ட்டுக்கு நீங்க என்னென்ன செலவுலாம் பண்றீங்கன்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சிருது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட லிங்க் ஆயிருக்கும். அதனால நீங்க என்னென்ன செலவுகள்லாம் பண்றீங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இன்னொன்னு பாருங்க, அங்கிட்டு வியாபாரிகள் எல்லாருமே இன்னைக்கு சின்ன சின்ன வியாபாரிகளும் ஜிபே, யூபிஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே இப்போ ஒரு வீதியில ஒரு 10 கடை இருக்குன்னா 2 கடை மட்டும்தான் வருமான வரித்துறைக்கோ இல்ல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கோ தெரிஞ்சிருந்திருக்கும். 8 கடைகள் சின்ன சின்ன கடைகளா இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. அவங்களையும் டாக்ஸ் பிராக்டிக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிடறாங்க. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா புது ரூல்ஸ் போட்டு ஒரு மாதத்துக்கு இத்தனை முறை தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் வேணுக்கும்னே கூட சில நேரம் சில்லறை தட்டுப்பாட்டை கிரியேட் பண்ணி உங்களை டாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க.